டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த வீடியோ தொகுப்புல டிஆர்பி நடத்தக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாம் வந்து மொத்தம் 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்னு தமிழ் தகுதி தேர்வு, ரெண்டாவது மெயின் எக்ஸாம். சொல்றோம் நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க இப்போ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். புதுசா நீங்க யாராவது படிக்க வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை பாருங்க, ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க, மூணாவது சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க, சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கல்வி அலுவலகத்தில் நம்மளும் ஒரு கல்வி அதிகாரியாக பணியில் அமரணும் அப்படின்னு ட்ரீமோட யூஜி ப்ளஸ் பிஎடு இல்லைனா இன்டகிரேட் பிஎடு அதே மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎடு வந்து படித்து முடிச்சிருப்போம். ஆனால் நிறைய பேர் வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். லாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு இந்த எக்ஸாமை வந்து நடத்திருக்காங்க. டிஎன்பிசிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நிறைய மாணவ மாணவிகள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு கல்வி அலுவலர் பணியில் வந்து அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வீடியோ தொகுப்புல டிஆர்பி நடத்தக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், என்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி வந்து ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் வந்து படித்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஏ பிஎடு, பிஎஸ்சி பிஎடு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி பிசிஏ ப்ளஸ் பிஎடு, பிகாம் ப்ளஸ் பிஎடு அப்படின்னா தகுதி கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்கமிங்ஸ்னு வரக்கூடிய அறிவிப்பில் நீங்கள் தகுதியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இருந்தாலுமே ஃபர்தராக உள்ள டீச்சர்ஸ் பிஏ தமிழ் ப்ளஸ் பிஎடு, பிஏ இங்கிலீஷ் பிஎடு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎடு எக்ஸெட்ரா, நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர். அதே மாதிரி 4 வருஷம் இன்டகிரேட் டிகிரி படித்தவங்களுமே நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர். இது வந்து எக்ஸாமுக்கான கல்வி தொகுதி. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாம் வந்து மொத்தம் 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்று தமிழ் தகுதி தேர்வு, ரெண்டாவது மெயின் எக்ஸாம். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் +1 +2 சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக தமிழ் தகுதி தேர்வு வந்து பாஸ் ஆயிடலாம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கும். அதில் 110 வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. இந்த 110 வினாக்களுமே வந்து எங்கே இருந்து வேணா எப்படி வேணா கேட்பாங்க, ஏன்னா எல்லாமே வந்து டிகிரி லெவல் உள்ளது. அதே மாதிரி சைக்காலஜி கல்வி உளவியல் இருந்து ஒரு 30 வினாக்கள் கேட்பாங்க. இதுவுமே வந்து நம்ம பிஎடு படிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 4th சம் இங்கிருந்து கேட்கலாம். அதே மாதிரி மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி ஒரு காமனான கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒரு 150 வினாக்கள் இருக்கு. ஓகே, அப்போ இந்த எக்ஸாம் படிக்கிறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஒரு ஆஃபீஸராக ஆக போகிறோம், நம்ம மேபி ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிளாக்கில் வரக்கூடிய, அதாவது வட்டாரத்தில் வரக்கூடிய ஒரு 10-15 ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஆஃபீஸராக இருப்பீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர், ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து டீச்சர்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குவாலிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ கரண்ட் வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இந்த பிஓக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மேஜர் ரெண்டுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்முடைய அகாடமி சார்பாக கைடன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் அது வந்து எலிஜிபிள் தான். பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து எனக்கு வந்து
டிஎன்பிசி படித்தேன் எனக்கு வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து கதைக்கு ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் எக்ஸாம் கொஸ்டினோட தன்மைகள் வந்து ரொம்ப மாற்றமாக இருக்குது, கடினமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகணும். நான் போன வருஷம் படித்தேன், இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா கதைக்கு ஆகாது, ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால அது நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்குது. அந்த 150 வினாக்களுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ 110 வினாக்கள் பொது அறிவியல், சயின்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த டாபிக் சார்ந்த வினாக்கள் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற டைமில் இல்லைனா அப்லோட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஷெடியூல் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி குரூப் 2ல் ஒரு ஆஃபீஸர் லெவலில் நீங்கள் எப்படி எய்ம் பண்ணுறீங்களோ அதே லெவலுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஈஸியெல்லாம் இருக்காது, ரொம்ப கஷ்டம்தான். பட் நீங்கள் இஷ்டப்பட்டு படிக்கிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் ஒரு வட்டார கல்வி அலுவலராக ஒரு கல்வி அலுவலகத்தில் வந்து பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். டிஆர்பி போர்டு இந்த எக்ஸாமை இந்த வருஷம் வந்து அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க. வேகன்சியை பொறுத்த மட்டும் நல்ல வேகன்சி இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எப்படி எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஏபிஜே கலாம் குரூப்பில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து டெய்லியுமே வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எடுத்த உடனே வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மற்றவங்களோட உங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், மற்றவங்க வேலையை வந்து பார்க்கட்டும். ஓகே, ஏன்னா நீங்கள் மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க மாட்டீங்க, ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க, ஒன்றுமே பண்ணாமல் தான் இருப்பீங்க. பட் உங்க வேலையை நீங்க பாக்கீங்க அப்படின்னா ஈஸியா நல்ல மார்க் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தரா ஏபிஜே கலாம் குரூப்பில் உங்களுக்கு தேவையான ஃபர்தர் அப்டேட் வந்து டெய்லியுமே கொடுக்குற மாதிரியும் அண்டு டெய்லியுமே வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரியும் பிளான் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் யாராவது படிக்க வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பாருங்கள், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், மூணாவது சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க. சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம். டெய்லியுமே வந்து ஏதாவது சிலபஸை எடுத்து அந்த சிலபஸில் உள்ள டாப்பிக்கை கவர் பண்ணி படிக்கும்போது நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க, எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது யூஜி ப்ளஸ் பிஎட் படித்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கட்டும், படிக்கட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஓ எக்ஸாமுக்கான வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் பிஓ எக்ஸாமுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கலாம், என்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.